சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்களோட முதல் மாநாடு பொள்ளாச்சியில நேத்து வெற்றிகரமா நடந்தது. அந்த மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார்? அரங்கம் அதிர்ந்த கைத்தட்டல்கள் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சது. அதற்கு காரணம் என்ன? 2031ல ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய்க்கு போட்டியா வரப்போறேன் அப்படின்றத மனுஷன் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அண்ணாமலை அவர்களோட முதல் மாநாடு அப்படின்றது பொள்ளாச்சியில வச்சதே ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். ஏன்னா சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊர் அப்படின்றது ஒரு காமனான பிளேஸ், எல்லாருமே கனெக்ட் ஆக ஈஸியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு சஜஷன் சொன்னாலும் பொள்ளாச்சின்ற இடத்துல மனுஷன் சூஸ் பண்ணிட்டார். ஆனால் அதற்கே பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நம்மளோட முதல் மாநாடு இது, கூட்டம் கண்டிப்பா காட்ட வேணும், நம்ம பொள்ளாச்சியில போய் வச்சா சரியா வருமா அப்படின்னாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை வெற்றிகரமா அந்த இடத்துல செஞ்சு முடிச்சிட்டார். ஏன்னா அப்படி ஒரு கூட்டம், ஒரு பெரிய பணபலம் அவர்கிட்ட கிடையாது. இல்ல அவர் ரொம்ப பார்க்க அழகா இருக்காரு, ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சாதாரண ஹீரோ வந்தாலும் ஐயோ செம்ம கியூட்டா இருக்காரு, சிரிச்சா அழகு, முறைச்சா அழகு அப்படின்னு அவரை பார்க்க ஒரு ரசிகர் கூட்டம் போறதையும், இல்ல பணத்தை கொடுத்து இங்க பாருங்க வந்தீங்கன்னா 500 ரூபாயும் குவார்டரும் தரோம் அப்படின்னு சொல்ற கூட்டத்தையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இந்த ஒரு கூட்டம் வீத லீடர் அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்க லீடரா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை அவங்க வரவேற்ற விதம், அந்த அரங்கத்துல அவங்க அத்தனை பேரும் அவ்வளோ அப்சர்வ் பண்ணதாகட்டும், அவங்க டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு லீடர்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. அவருக்கான கூடின மக்களே அவ்வளோ டிசிப்ளினா இருக்கும்போது நம்ம அண்ணாமலை மட்டும் என்ன சும்மாவா? அவர் உள்ள என்டர் ஆனதுமே அவர் அடங்கத்துக்குள்ள அவர் என்டர் ஆனதே எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் உள்ள வரும்போது அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு அவருக்கான வரவேற்பு கிடைச்சது. ஆனால் அவர் செஞ்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல ஏறி அந்த மக்களுக்கு ஒரு நன்றி சொன்னார். அப்படியே அந்த ஸ்டேஜ்ல படுத்து ஒரு நன்றி சொன்னார் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு இயக்கம் வீத லீடர் அப்படின்றது இப்பதான் நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் என்ன நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கல, யாருக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கல, ஆனால் என்ன நம்பி இந்த வீத லீடர் ஃபவுண்டேஷனை நம்பி இத்தனை லீடர்ஸ் வந்திருக்கீங்களே, அதற்காக ஒரு பெரிய நன்றி அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மக்களுக்கு நன்றி சொன்ன விதம் பார்க்கும்போதே மெய் சிலிர்க்கு போயிடுச்சு. ஏன்னா அவருக்காக எவ்வளவு இடத்துல இருந்து நிறைய பேர், நிறைய கூட்டம் வந்திருக்கும். நிறைய பேர் இல்ல அந்த கொங்கு சைட் கூட்டம் தான் அப்படின்றாங்க, கிடையாது. அந்த கொங்கு சைட் கூட்டத்தையும் தாண்டி, கொங்கு பெல்ட்டையும் தாண்டி நிறைய பேர் அவருக்காக அங்க வந்திருந்தாங்க. அதற்கப்புறம் அவர் எப்போதுமே இதுக்கு முன்னாடியே சொன்னதா, இந்த தமிழ்நாடு போதையில்லா தமிழ்நாடுன்றது ரொம்ப முக்கியன்றதுக்காக ஆல்ரெடி அவர் ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வீடியோலாம் போட்டிருந்தாரு. இந்த ஜூலை மந்த் நம்ம அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் முதல்ல நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க, உங்க அக்கம் பக்கத்துல பேசுங்க, அப்புறம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி இதுக்கான ஒரு அவேர்னஸ் கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தார். அண்ட் இப்பவும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல இந்த போதை இல்லா தமிழ்நாடுன்றதை நம்ம உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பல தவறுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா போதை தான். ஒருத்தர் தான் என்ன செய்யறோம் அப்படின்றத கூட தெரியாம மது போதையாகட்டும், இல்லை இந்த கஞ்சாலாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றோன்னே தெரியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போதை ஒழிப்பு அப்படின்றது, ஒருத்தன் போதை எடுக்கிறான் அப்படின்னா அது அந்த தனிநபருக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கும், அது அந்த மாநிலத்துக்கும் நாளைக்கு அந்த நாட்டுக்குமே பிரச்சனையா வரும். ஸோ போதை ஒழிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியன்ற அந்த ஒரு அவசியத்தை அவர் இன்னைக்கும் சொன்னாரு. அண்ட் அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் 717 கடைகள், மதுபான கடைகளை மூட போறோம் அப்படின்னாரு. அதாவது நம்ம கோவில் பக்கத்துலயோ, ஸ்கூல் பக்கத்துலயோ, இல்ல காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட், வழிபாட்டு தலங்கள் இதுக்கு பக்கத்துல எல்லாம் எங்கெல்லாம் இந்த மாதிரி டாஸ்மார்க் இருக்கோ அதை நாங்க 500 மீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க் எல்லாம் கண்டிப்பா நாங்க மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. பட் ஒரு சில இடங்கள்ல இன்னும் கடைகள் மூடாம இருக்கு. அதனால நாங்க ஒரு வேண்டுகோளும் வைக்கிறோம். சார் நீங்க சொன்ன மாதிரி 500 மீட்டர் பக்கத்திலே இன்னும் ஒரு சில கடைகள் ஸ்கூல் பக்கத்துலயும் காலேஜ் பக்கத்துலயும் டாஸ்மார்க் மூடாம இருக்குது, அதை நீங்க மூடணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அவங்க நம்ம சொல்லியும் அவங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்னாரு. பட் இன் பிட்வீன்ல இதுல நம்மளோட அண்ணன் அப்படின்னு சொல்ல வந்தார். சிஎம் சார் விஜய் அவர்களை அண்ணன் சொல்ல இல்ல முதலமைச்சர் விஜய், சிஎம் சார்னே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னாரு. இந்த சிஎம் சார் அப்படின்றது ஏதோ கலாய்க்கிற டோன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது அவர் இத்தனை கோடி மக்களால பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டதே விஜயே ஒரு தற்குறி கூட்டம், அவருக்கு ஓட்டு போட்டதுங்க தற்குறிங்க, அறிவில்லாதவங்க அப்படின்ற மாதிரி மக்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதிர்கட்சிகள் அவங்கள விமர்சிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்மளோட அண்ணாமலை அவர்கள் அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, மக்களோட முடிவு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர
அவங்களுக்காக அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களாம், என்னன்னா அவங்கலாம் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அண்ணா வெளுத்து விடுங்கண்ணா, பேசி விடுங்கண்ணா அப்படின்வாங்களாம். பட் அதுக்கும் நம்மளோட அண்ணா என்ன சொல்றாரு, அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படிலாம் அமைச்சரா இருந்தவங்க கிடையாது, இப்பதானே புதுசா வந்திருக்காங்க, அவங்க பார்ப்போம் என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர எடுத்ததுமே அவங்க ஒரு தப்பா வைக்கிறாங்க, ஒரு தப்பான காலடி வைக்கிறாங்கன்னா விழட்டும் அப்படின்னு பார்க்க கூடாது. அவங்கள கையை பிடிச்சு தூக்கி விடுற வேலையை தான் நம்ம விமர்சனங்கள் வைக்கிறது வேலையே கிடையாது. புதுசா வந்திருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். நம்ம ஒரு குறைகள் இருக்கு, இப்ப இந்த டாஸ்மார்க் மூடணும், அந்த டாஸ்மார்க்கே நீங்க சொல்ற இடத்துல மூடாம இன்னும் இருக்கு அப்படின்றத நம்ம குறைகளை சுட்டி காட்டுவோம். அதுக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுப்போம். எடுத்ததுமே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அண்ணாமலை அவர்கள் மேல வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பிஜேபியோட பி டீம் தானே, எங்களுக்கு தெரியும் சார், அதனால தானே நீங்க இன்னும் மோடியை வந்து ஒண்ணுமே திட்டாம இருக்கீங்க, பிஜேபியை திட்டாம இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏன் அண்ணன் திருமாவளவர்களே கேட்டிருக்காரு, நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு 2 நாளா டெல்லியில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, மோடியை மீட் பண்ணணும்ன்றீங்க, அமித்ஷாவை மீட் பண்ணணும்ன்றீங்க, என்ன சார் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர முடியலன்றதுக்காக உங்களை அனுப்பி விட்டுருக்காங்க, எங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாதா அப்படின்றீங்க. சார் நீங்களே இப்படி பேசுறீங்க அப்படின்னா உங்களை விட பலர் என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அண்ணாமலை அவர்கள் அதுக்குதான் முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு. இப்போ அவர் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சா நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எனக்கு உங்க கட்சியில தொடர விருப்பம் இல்லை, நான் போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொன்னார், அது தமிழர் மாண்பு இல்லைன்னு நான் பாக்குறேன், எனக்கு இத்தனை நாள் அந்த கட்சி கூட பயணிச்சு இன்னைக்கு ஒரு வேற்று கருத்து இருக்குது அப்படின்னா அதை அவங்க கிட்ட ப்ராப்பரா சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான குட் பை சொல்லிட்டு வரணும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே எடுத்த முடிவு. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் இதுதான் என்னோட பாதை, நம்ம இவ்வளவு நாள் சேர்ந்து பயணிச்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு என்னோட பாதை வேறையா இருக்கு அப்படின்றத ப்ராப்பரா சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கு உங்களுக்கு என்ன சார், நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுவீங்க. முதல்ல சொன்னீங்க எங்களோட ஸ்டாலின் அண்ணா இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னைக்கு ஆளுங்கட்சியா தாவேக்கா வந்ததும் அந்த பக்கம் நீங்க தாவிட்டீங்க. அங்க உங்களுக்கு ஒரு அமைச்சரவையும் கிடைச்சதுக்கு அப்புறம் அமைச்சரும் இருந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லங்க தாவேக்கா அரசு எங்களுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு நாங்க வெளியே கூட்டணி விட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் எங்க உள்ள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, இல்ல நாங்க என்னதான் வந்து தாவேக்காவோட அமைச்சரவையில இருந்தாலும் நாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேச அவருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அவர் அன்னைக்கும் சொன்னாரு இன்னைக்கும் சொன்னாரு, நான் அந்த கட்சியை விட்டு வந்தாலும் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் திட்டணும் அப்படின்றது என் நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தப்பான ஒரு விஷயம் வருது அப்படின்னா நான் பேசுவேன். ஆனா அதை விட்டுட்டு நான் வந்து உடனே அவங்கள திட்டி ஒரு சில கட்சிகள்லாம் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். டிஎம்கே கூட இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பேச மாட்டாங்களாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் கரப்ஷன் கலெக்ஷன் இதெல்லாம் நடந்துச்சு டிஎம்கேல. பட் கூட்டணி கட்சிகளுக்காக நாங்க அமைதியா இருந்தோம், நம்ம கூட்டணியில் இருக்கமேன்றதுக்காக அமைதியா இருந்தோம் அப்படின்னு முட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வரவும் வராது, அதெல்லாம் நான் ட்ரை பண்ண போறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்லிட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் 2031 ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, திராவிட கட்சியை மக்களுக்கு பார்த்து பார்த்து வெறுத்து ஒரு கட்டத்துல நம்மளோட தாவேக்கா புதுசா ஒரு அரசு வருது அப்படின் போது ஓகே மக்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்கும் அப்படின்றதுக்காக 29 வயதுக்கு கீழே இருக்கிற ஒரு இளைஞர்கள் பண்ண மாற்றம் தான் தாவேக்காவோட இந்த அரசு வந்திருக்கு. 2026ல ஒரு மாற்றம் வந்த மாதிரி 2031லயும் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு இருக்காரு. இத கேட்ட பல தாவேக்கா நண்பர்கள் வந்துட்டு அதெல்லாம் நீங்க தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்காது, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற அண்ணாமலை அவர்களால நடத்த முடியும். ஏன் தெரியுமா, அண்ணாமலை அவர்கள் களத்துல நின்று வேலை செய்யறவர். ஏன்னா அவர்கிட்ட பெரிய ஆள் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, அவர் பார்த்தாலே கியூட்னு சொல்ற ரசிகர்கள் கிடையாது, அவரோட செயலால மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த ஜூலைல ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக இந்த மாநாடு நடத்துறோம், நாளைக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் அங்கேயும் நம்ம போய் பேசுவோம், களத்துல மக்களுக்காக நிற்போம். ஏன்னா நிறைய மக்கள் ஒரு சில கூட்டம் ரசிகர் கூட்டம் வந்து விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பெரும்பான்மையான கூட்டம் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கு மாற்று சக்தி வேணும் அப்படின்னு தான் தாவேக்காவை சூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அதே மாதிரி தாவேக்காவை விட இன்னொரு ஒரு கட்சி நல்லது பண்ணுது அப்படின் போது கண்டிப்பா மக்கள் அந்த கட்சிக்கு நம்பிக்கை வரும் அவங்க மேல. அப்படி எங்களை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ பார்ப்போம் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற அவர் சொல்றதை விட ஆட்சி மாற்றம் வருமா, அண்ணாமலை பிடிஎம் அவரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதை விட இப்ப நமக்குள்ள ஒரு ஹெல்தியான காம்படிஷன் இருக்கு. இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இதை மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு தாவேக்கான்னு ஒரு பெரும் சக்தி இருக்கு. நம்மளோட அண்ணன் சீமா
சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்காகவும் களத்துல நின்று போராடுற ஒரு பெரிய குணம் படைத்த சீமான் அவர்கள் இருக்கார். அண்ணாமலை ஒரு படித்த ஒரு அறிவான திறமையான ஒரு இளைஞர் அண்ணாமலை. சோ இப்படி ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கும்போது இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே. அரசியல்வாதிகளுக்கு வேணா அந்த கட்சிகளுக்கு வேணா பயம் வரும். ஐயோ நம்மளை விட விஜய் நல்லா பண்ணிடுவாரோ, நம்மளை விட சீமான் நல்லா பண்ணிடுவாரோ, இல்ல சீமானை விட அண்ணாமலை நல்லா பண்ணிடுவாரோ அப்படின்னு கட்சிகளுக்குள்ள பயம் வரும். ஆனா மக்களுக்கு அது நல்லது தானேங்க. மக்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்போது யார் நமக்கு நல்லது பண்றாங்களோ அவங்க நம்ம கொண்டு வரலாமே அப்படின்றது என்னோட பார்வை. சோ வர்றதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் மேல ஒரு மார்க் வச்சு இவர் பிஜேபி பி டீம், பிஜேபி தான் அவர் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு அவர் மேல ஒரு மார்க் வைக்கிறதுக்கு பதிலா அவர் களத்துக்கு வரட்டும், செய்யட்டும், மக்களுக்காக பண்ணட்டும், அதுக்கப்புறமா அவரை நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்றதா என்னோட எண்ணம். பட் எனிவேஸ் இந்த கூட்டம் பல கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் எந்த விஷயத்த பேசினாலும் டேட்டாவோட பேசுவாரு, சொல்யூஷனோட பேசுவார். ஸோ இப்படிப்பட்ட மனிதர் பின்னாடி கூட்டம் போகுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்திருக்கா. ஸோ இந்த பயம் அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கணும், அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை என்னோட இந்த புது அவதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.